தேவனாகிய கர்த்தர் நம்மோடு கூட அவர் பேசி நம்மை பலப்படுத்தி நம்முடைய விசுவாசத்தை கட்டி நம்முடைய நம்பிக்கையை பலப்படுத்தி அனுப்புகிறவராக இருக்கிறார். நீங்கள் இந்த பனியும் இந்த குளிரையும் பாராதபடி ஆண்டவரை இந்த காலவெளியில் தேடி வந்த உங்களோடு கூட அவர் பேச மிகவும் ஆவல் உள்ளவராயிருக்கிறார். அவர் உங்களோடு கூட அவர் பேசுவதிலே அவர் மகிழ்ச்சி அடைகிற ஒரு தேவனாக அவர் இருக்கிறார். இந்த மாதத்தின் வாக்குத்தத்தம் ஒவ்வொரு மாதமும் வித்தியாசமாய் கர்த்தர் பேசினார். போன மாதத்தில் உள்ள வாக்குத்தத்தம் எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. இந்த மாதத்திலும் ஆண்டவருடைய சமூகத்திலே காத்திருக்கும்போது கர்த்தர் சொன்ன ஒரு வார்த்தையை உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். அப்போஸ்தலருடைய புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். நான் தெரிந்து கொண்ட பாத்திரம். இந்த மாதத்தின் வாக்குத்தத்தம் என்னவென்றால், ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்கிற ஒரு வார்த்தை, நீங்கள் என்னால் தெரிந்து கொள்ளப்பட்ட பாத்திரமாய் இருக்கிறீர்கள். நீங்கள் என்னால் தெரிந்து கொள்ளப்பட்ட பாத்திரமாய் இருக்கிறீர்கள். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, எல்லா மனிதனும் தெரிந்து கொள்ளப்பட்ட இடத்திற்கு வரவில்லை. வேதத்தை நீங்கள் வாசித்து பார்த்தால் அழைக்கப்பட்டவர்கள் அநேகர், தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் சிலர் என்று போடப்பட்டிருக்கிறார். இந்த கால வேளையில், இந்த 1ஆம் தேதி அதிகால வேளையில் தேவனாய கர்த்தர் உன் அருகே நின்று உன்னை பார்த்து சொல்லுகிற ஒரு வார்த்தை, நீ என்னால் தெரிந்து கொள்ளப்பட்டவள், என்னால் தெரிந்து கொள்ளப்பட்டவன் என்று ஆண்டவர் இந்த வார்த்தையை உங்கள் இருதயத்தில் இந்த 3வது மாதத்தில் வைத்து அனுப்பும்படியாய் விரும்புகிறார். நீங்கள் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட பாத்திரமாயிருக்கிறீர்கள். நீங்கள் பாத்திரம் என்று எடுத்துக்கொண்டால் அருமையானவர்களே, அது உங்களை தான் அது குறிக்கிறது. நீங்கள் வேத புஸ்தகத்திலே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து மத்தேயு எழுதின சுவிசேஷம் 26ஆம் அதிகாரம் 39ஆம் வசனம், லூக்கா எழுதின சுவிசேஷம் 22ஆம் அதிகாரம் 42ஆம் வசனத்தை நீங்கள் வாசித்தால், ஆம் ஆம் ஆம், இந்த பாத்திரம் என்று ஆண்டவர் சொல்கிறார். இந்த பாத்திரம் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். நீங்கள் ஆச்சரியமான ஒரு வசனத்தை நான் உங்களுக்கு வாசித்து காண்பிக்க விரும்புகிறேன். ரோமருக்கு எழுதின நிருபம் 9ஆம் அதிகாரம் 20லிருந்து 23 வசனங்களை வாசித்து பாருங்கள். இந்த வார்த்தையை தான் நீங்கள் நின்று வாசித்து கொஞ்சம் கவனமாய் வாசிக்கலாம். அழிவுக்கு வாசிக்கலாம். அழிவுக்கு எத்தனமாக்கப்பட்ட கோபாக்கினை பாத்திரத்தின் மேல் நீடிய சாந்தத்தோடு பொறுமையாயிருந்தால் உனக்கு என்ன என்று மனுஷனை பார்த்து நீங்கள் அந்த வசனத்தை நீங்கள் வாசித்தால் தெரியும். தேவனுடைய பிள்ளைகளே, சில மனுஷர்களை கர்த்தர் தெரிந்து கொள்ளுகிறது மற்றவர்களாலே நம்ப முடியாமல் இருக்கலாம். அப்போஸ்தலனாகிய பவுலை ஆண்டவர் தெரிந்து கொள்ளும்போது அநேக சபைகளிலே அவனை ஏற்றுக்கொள்ளவில்லை. அநேகர் அவனை வெறுத்தார்கள். அவனை பற்றி தவறான காரியங்களை சொல்லிக் கொண்டிருந்தார்கள். ஆனால் கர்த்தர் அவனை தெரிந்திருந்தார். சில மனிதர்களை ஆண்டவர் அழைக்கிறதையும் தெரிந்து கொள்ளுகிறதையும் உலக ஜனங்களாலே புரிந்து கொள்ள முடியாது. இவ்வளவு மோசமான மனிதனா இவன் இருக்கிறானே, இவனையா கர்த்தர் தெரிந்திருக்கிறார்
இந்த ஆளையாய் தேவன் தெரிந்திருக்கிறார் என்று சில சமயங்களில் நாம் ஆச்சரியப்படத்தக்கதான அருமையான இருக்கும். ஆனால் ஆண்டவர் சொன்னார், நான் தெரிந்து கொண்டால் உனக்கு என்ன என்று கேட்கிறார். பிரைஸ் தி லார்ட். நான் தெரிந்து கொண்டால் உனக்கு என்ன? கோபாக்கினையின் பாத்திரங்களாக நாம் இருந்தோம். தேவனை அறியாத நாட்களில், ஆண்டவருடைய அன்பை அறியாத நாட்களில் நம்மேலே கர்த்தருடைய கோபம் இருந்தது. ஆனால் ஆண்டவர் நம்மை அருமையான தேவனுடைய பிள்ளைகளை தெரிந்து கொள்ளப்பட்ட இடத்திற்கு தேவனாய கர்த்தர் திருப்பி விட்டார். Glory to God. நாம் இப்பொழுது அழைக்கப்பட்ட இடத்திலே இல்லை, தெரிந்து கொள்ளப்பட்ட இடத்துக்கு வந்துவிட்டோம். நாம் எங்கே இருந்தோம் என்றால், அருமையான தேவ கோபத்துக்கு ஆளாகுகிற அந்த இடத்திலே இருந்தோம். அருமையான இருளிலே இருந்தோம், சாபத்தில் இருந்தோம். அநேக இருதயத்திலே பலவிதமான கேள்விகள் ஒவ்வொரு நாளும் எழுப்பிக் கொண்டிருந்தது. எத்தனையோ இரவு அழுகையோடு கூட நாம் படுக்கைக்கு போயிருக்கிறோம். ஏன் நான் வாழ வேண்டும்? ஏன் நான் இந்த பூமியிலே ஜீவிக்க வேண்டும்? ஏன் என் வாழ்க்கையிலே இவ்வளவு பிரச்சனைகள், போராட்டங்கள், நெருக்கங்கள் என்று சொல்லி அருமையான ஒவ்வொரு நாளும் நாம் அருமையான காலையிலிருந்து இரவு வரையிலும் எத்தனையோ நாட்கள், எத்தனையோ மாதங்கள், எத்தனையோ வருஷங்கள் இருளின் நாட்களாக கழிந்திருக்கிறது. ஆனால் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார், அருமையான நம்மை அவர் அழைத்து தெரிந்து கொள்ளுகிற ஒரு பாத்திரமாக கர்த்தர் நம்மை மாற்றி இருக்கிறார். தேவன் உங்களை தெரிந்து கொள்ளாவிட்டால் இந்த நேரத்தில், இந்த அதிகாலை வேளையில் நீங்கள் ஒருபோதும் தேவ சமூகத்திற்கு வரமாட்டீர்கள். அருமையான நீங்கள் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். ஆண்டவர் உங்களை பார்த்து அருமையான உங்களோடு கூட பேசுகிற ஒரு வார்த்தை இந்த காலவேளையிலே, நீங்கள் நான் தெரிந்து கொள்ளப்பட்ட பாத்திரமாக நீங்கள் இருக்கிறீர்கள். நான் தெரிந்து கொள்ளப்பட்ட பாத்திரமாக நீங்கள் இருக்கிறீர்கள். மகளே, நான் உன்னை தெரிந்திருக்கிறேன். மகனே, நான் உன்னை தெரிந்திருக்கிறேன். நான் என்னுடைய கரத்திலே ஒரு பாத்திரத்தை போல நீ இருக்கிறாய். இந்த காலவெளியிலே என்னுடைய செய்தி என்னவென்றால், தெரிந்து கொள்ளப்பட்ட மனுஷனை ஆண்டவர் ஒரு பாத்திரம் என்று சொல்கிறதை நீங்கள் வேதத்திலே பார்க்கிறீர்கள். ஆண்டவரும் தன்னை ஒரு பாத்திரம் என்று சொல்லுகிறதை நீங்கள் வேதத்திலே பார்க்கிறீர்கள். பாத்திரம் என்ற அருமையான காரியத்தை, அருமையான தெரிந்து கொள்ளப்பட்ட மனுஷனை ஒரு பாத்திரத்திற்கு ஒப்பிட்டு, இந்த தெரிந்து கொள்ளப்பட்ட இந்த பாத்திரத்தை 4 காரியங்களை சுருக்கமாய் உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். தெரிந்து கொள்ளப்பட்ட மனுஷன், அருமையான தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு பாத்திரம் அருமையான எப்படி இருக்கிறதோ அப்படி அவன் இருக்கிறான் என்பதை அடையாளம் காட்டி உங்களுக்காக நான் செபிக்க விரும்புகிறேன். நீங்கள் பாத்திரம் என்று சொன்னால் அது உங்களுக்கு அன்றாட வாழ்க்கையிலே நீங்கள் உபயோகப்படுத்துகிற ஒன்றாக இருக்கிறது. பாத்திரத்தை குறித்த 4 காரியங்களை உங்களோடு கூட நான் சுருக்கமாய் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். முதலாவது, நீங்கள் பாத்திரம் என்று ஒன்று எடுத்துக்கொண்டால் அது அருமையான பொருட்களை வைக்கிற ஒன்றாக இருக்கிறது. தேவன் தெரிந்து கொள்ளாத பாத்திரம் இருக்கிறது, அருமையான அருவருக்கப்படுகிற பாத்திரம் இருக்கிறது, தேவனால் ஒதுக்கப்படுகிற பாத்திரம் இருக்கிறது, தேவனால் தெரிந்து கொள்ளப்படுகிற பாத்திரம் இருக்கிறது. பிரைஸ் தி லார்ட். நீங்கள் பாத்திரத்தை 2ஆக பிரிக்க வேண்டும். ஏனென்றால் நம்முடைய வீட்டிலே சில பழைய பாத்திரங்கள் இருக்கும், அருமையான உடைந்து போன பாத்திரங்கள் இருக்கும், அருமையான விக்கும்படியாய் வைக்கப்பட்டிருக்கிற பாத்திரம் சாக்கிலே கட்டி மேலே போட்டிருப்போம். ஆனால் நான் இந்த காலவெளியிலே உங்களோடு கூட பேசுகிற இந்த பாத்திரம் அருமையான தேவனால் தெரிந்து கொள்ளப்படுகிற பாத்திரம். இந்த பாத்திரத்தில் இருக்கிற ஒரு பெரிய மேன்மை என்னவென்றால், இது பொருட்களினாலே நிரப்பப்பட்டிருக்கும். அல்லேலூயா. பொருட்களினாலே நிரப்பப்பட்டிருக்கும். தேவனுடைய பிள்ளைகளே, தேவனால் நீங்கள் தெரிந்து கொள்ளப்பட்டபடினாலே கர்த்தர் சில ஆவிக்குரிய பொருட்களினாலே உங்களை நிரப்பி வைத்திருக்கிறார். நீங்கள் வேத புஸ்தகத்தை வாசித்தால் 2 கொரிந்தியரின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை வாசிக்கலாம். இந்த மகத்துவம் உள்ள வல்லமை எங்களால் உண்டாயிராமல், ஆம், இந்த பொக்கிஷத்தை மண்பாண்டத்திலே பெற்றிருக்கிறோம். நீங்கள் யார் என்பதை ஆண்டவர் உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறார். நான் உங்களை எப்படியாய் வைத்திருக்கிறேன் என்பதை கர்த்தர் உங்களுக்கு அருமையான வேதத்திலிருந்து கர்த்தர் கற்றுக் கொடுக்க விரும்புகிறார். சில சமயங்களிலே நாம் நினைக்கிறோம், நான் யாருக்கும் பிரயோஜனம் இல்லாதவள்,
யாருக்கும் நான் பிரயோஜனம் இல்லை, ஏன் நான் வாழ வேண்டும் என்று சில சமயங்களில் நாம் கவலைப்படுகிறோம். எங்கேயாயிலும் போய்விட வேண்டும் என்று கூட அடிக்கடி அந்த நினைவுகள் நம்முடைய இருதயத்திலே சத்துரு அருமையான கொண்டு வருகிறான். கர்த்தருடைய ஆவியானவர் இந்த காலவேளையில் உன்னை பார்த்து சொல்கிறார், இந்த பாத்திரத்தில் நான் ரட்சிப்பை வைத்திருக்கிறேன், இந்த பாத்திரத்தில் நான் அபிஷேகத்தை வைத்திருக்கிறேன், இந்த பாத்திரத்தில் என் கிருபையை வைத்திருக்கிறேன், இந்த பாத்திரத்தில் என்னுடைய வெளிச்சத்தை நான் வைத்திருக்கிறேன். இந்த பாத்திரம் அருமையான ஆவிக்குரிய அருமையான பொருட்களினாலே அலங்கரிக்கப்பட்டிருக்கிறது. ஆவிக்குரிய பொருட்களினாலே நான் இந்த பாத்திரத்தை நிரப்பி வைத்திருக்கிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வேத புஸ்தகத்திலே நீங்கள் வாசித்து பார்த்தால் அப்போஸ்தலர் 3ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலே பேதுரும் யோவானும் கர்த்தருடைய ஆலயத்திற்கு போகும்போது அங்கே சப்பாணியாயிருந்த ஒரு மனிதனை பார்த்து அவர்கள் சொல்லுகிற வார்த்தை, எங்களிடத்தில் இருக்கிறதை உனக்கு தருகிறோம் என்று சொல்கிறார்கள். பொன்னும் வெள்ளியும் எங்களிடத்தில் இல்லை, எங்களிடத்தில் இருக்கிறதை உங்களுக்கு தருகிறோம். வாசிக்கலாம். ஆம், வெள்ளியும் பொன்னும் என்னிடத்தில் இல்லை, என் இடத்திலே இருக்கிறதை உனக்கு நான் தருகிறேன். நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நீ எழுந்து நட என்று சொல்கிறார். என்ன நடந்தது என்று நீங்கள் அங்கே வாசித்தால், சாப்பானி எழும்பி நடந்தது மாத்திரமல்ல, கர்த்தரை தொழுது கொள்ளும்படியாய் அவருடைய ஆலயத்திற்குள்ளே போனான். உனக்குள்ளே இருக்கிறது அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே சாதாரணமானதல்ல. இயேசு என்னும் நாமம் உனக்குள்ளே இருக்கிறது, அருமையான கர்த்தருடைய வசனம் உனக்குள்ளே இருக்கிறது. இது சாதாரணமான காரியம் செய்கிறது அல்ல, இது சப்பானியை எழும்ப வைக்கும், பிசாசுகளை துரத்தும், பாவத்திலே கட்டப்பட்டிருக்கிற மனுஷனை விடுதலையாக்குகிற கிருபைகளை கர்த்தர் உனக்குள்ளே வைத்திருக்கிறார். முதலாவது பாத்திரம் என்று நீங்கள் எடுத்துக்கொண்டால் அது பொருட்களினாலே நிரப்பப்படுகிறது. இரண்டாவது பாத்திரத்தை குறித்து அருமையான நான் உங்களுக்கு அடையாளம் காட்ட விரும்புகிறேன். இந்த பாத்திரத்தில் இருக்கிற இரண்டாவது மனிதனுக்கு மிகவும் உதவியாயிருக்கிற ஒன்று. பாத்திரம் இல்லாமல் நீங்கள் வாழ முடியாது. கையிலையா தண்ணி குடிக்க முடியும்? டீயை கையிலையா ஊற்றி குடிக்க முடியும்? அருமையான யோசித்து பாருங்கள். நாம் அதை குறித்து அதிகமாக யோசிப்பதில்லை, அதை குறித்து அதிகமாய் நாம் சிந்திப்பதில்லை, அதை நாம் ஒரு நாளும் ஆராய்ச்சி பண்ணுவதில்லை. ஏனென்றால் அதை நாம் நினைப்பதே இல்லை. ஆனால் ஆண்டவர் தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிற உங்களை பாத்திர அண்டைக்கு கொண்டு போய் அருமையான உங்களை அடையாளம் காட்டுகிறார். அல்லேலூயா. நம்முடைய வீட்டிலே நாம் உபயோகப்படுத்த பாத்திரத்தை நாம் எப்பொழுதும் அதை யோசிக்கிறது இல்லை. எனக்கே ஆச்சரியமாக இருந்தது கர்த்தர் எனக்கு கற்றுக் கொடுக்கும் போது. இரண்டாவது, அது மனிதனுக்கு மிகவும் உதவியாயிருக்கிறது. என்னெல்லாம் உதவியாயிருக்கிறது? சமைக்கணும்னா பாத்திரம் வேணும், குடிக்கணும்னா பாத்திரம் வேணும். அருமையானவர்களே, நீங்கள் என்ன ஒரு டிஃபன் பாக்ஸில் சாப்பாடு எடுக்கணும்னா பாத்திரம் வேணும். இல்லாவிட்டால் நீங்கள் அந்த மிகவும் உதவியாயிருக்கிறது பாத்திரம். Glory to God. தேவனாய கர்த்தர் தெரிந்து கொள்ளப்பட்ட மனுஷனை ஒரு பாத்திரம் எப்படி உதவியாக இருக்கிறதோ அப்படிதான் கர்த்தர் நம்மை வைத்திருக்கிறார். நீங்கள் 3 இடத்திற்கு உதவியாக இருக்க வேண்டும். ஒன்று தேசத்திற்கு, இன்னொன்று உங்கள் குடும்பத்திற்கு, இன்னொன்று சபைக்கு. அல்லேலூயா. நீங்கள் உதவியாக இருக்கும்படி அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள். அருமையானவர்களே, நிறைய ஊழியங்களை குறித்து பிரசங்கிப்பார்கள். நான் இதுவரையிலும் உதவியாயிருக்கிற ஒரு ஊழியத்தை குறித்து யாரும் பிரசங்கித்ததை நான் கேட்டதில்லை. ஆனால் பரிசுத்த ஆவியானவர் என்னோடு கூட பேசினார். எல்லா புதிய ஏற்பாட்டின் சபையிலே உதவியாயிருக்கிற ஒரு ஊழியத்தை கர்த்தர் வைத்திருந்தார். அல்லேலூயா. நீங்கள் பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். ஆம், ஆம், உதவிக்காரருக்கும் எழுதுகிறதாகும். 5 விதமான ஊழியங்களை நீங்கள் கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். பலவிதமான ஊழியங்கள் இருக்கிறது. ஆனால் உதவி செய்கிற ஒரு ஊழியம் இருக்கிறது சபையிலே. எந்த சபையிலும் இல்லை, நம்ம சபையில கூட இல்லை. ஒருத்தர் கஷ்டப்படுகிறான் என்றால் உதவி செய்கிற ஜெபம் இருக்கிறது. ஆனால் ஜெபம் பண்ணுகிறது ரொம்ப இலகுவான காரியம்.
ஆனால் அந்த இடத்திலே போய் அந்த மனிதனுக்கு உதவி செய்வது என்பது கஷ்டமான காரியம். திருச்சியிலே பாஸ்டர் கார் ஆக்சிடென்ட் ஆயிருக்கிறதுனால் பஸ் பிடிச்சி திருச்சியிலே போய் அங்கே உதவி செய்கிறது. நான் ஜெபம் பண்றேன் பாஸ்டர், ஒன்றும் பயப்படாதீங்க, ஒன்றும் ஆகாது. இது உலகத்தில் எல்லா மனிதனும் ஈஸியாய் சொல்லலாம். ஆனால் அந்த இடத்திற்கு நீங்கள் போய் அவர்களுக்கு உதவி செய்கிறது தான் பெரிய காரியம். நீங்கள் 108 என்ற அரசாங்கம் வைத்திருக்கிறது. அந்த தொலைபேசியை நீங்கள் உபயோகப்படுத்தினால் அந்த வண்டி நீங்கள் எந்த இடத்தில் இருக்கிறீர்களோ அந்த இடத்திற்கு வருகிறது. தேவனுடைய பிள்ளைகளே, ஒரு இந்து தேசத்திலே, தேவனை அறியாத ஒரு அரசாங்கத்திலே மனிதனுக்கு உதவி செய்யும்படியாய் இப்படி ஒரு உதவி கரத்தை வைத்திருக்கிறார்கள் என்றால் சபையிலே உதவி செய்கிறவர்களாக நீங்கள் மாற வேண்டும். அல்லேலூயா. நீங்கள் உங்களுடைய வார்த்தையிலே அல்ல, அருமையான உங்கள் ஜெபத்திலே அல்ல, நீங்கள் மேலான ஒரு இடத்திற்கு நீங்கள் கடந்து வர வேண்டும். இந்தியா தேசத்திலே வந்த மிஷனரிகள் அவர்கள் வெளிநாடுகளிலே ஜெபித்துக் கொண்டே இருந்திருப்பார்கள் என்றால் இந்த சுவிசேஷமோ இந்த வேத புஸ்தகமோ நம்முடைய கையிலே வந்திருக்காது. அருமையான முதல் அச்சு எந்திரத்தை கண்டுபிடித்தவன் ஒரு ஜெர்மனி தேசத்தை சேர்ந்த மிஷனரி. முதல் தமிழ் அச்சு எந்திரத்தை தரங்கம்பாடியிலே தான் அருமையான இந்த மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிற இந்த வேத புஸ்தகம். அவர் ஜெர்மன் தேசத்திலிருந்து இந்தியாவுக்காக எழுப்புதலுக்காக ஜெபித்து விட்டிருப்பாரே, ஆனால் இந்த வேத புஸ்தகம் நம்முடைய கரத்திலே வந்திருக்காது. அல்லேலூயா. தேவனுடைய பிள்ளையே, நீங்கள் உதவி செய்கிறவர்களாக மாற வேண்டும். தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை ஒரு பாத்திரத்துக்கு கர்த்தர் அடையாளம் படுத்தி காட்டுகிறார். நீங்கள் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களாக தேவனுடைய கரத்தில் இருக்கிறீர்கள் என்றால், தெரிந்து கொள்ளப்பட்ட அந்த இடத்துல நீங்கள் சபையாயிருக்கிற சரீரத்தில், நீங்கள் கிறிஸ்துவின் சபையாயிருக்கிற சரீரத்தில் நீங்கள் சரியாக இணைக்கப்பட்டிருந்தால் நீங்கள் அருமையான உதவி செய்கிற ஒரு மனிதனாக மாறுவீர்கள். உதவி செய்கிற அருமையான உங்களை உற்சாகப்படுத்த இன்னும் ஒரே ஒரு வசனத்தை நான் சொல்லி பாத்திரத்துக்குள்ளே உங்களை கொண்டு போக விரும்புகிறேன். வாசிக்கலாம். 1 தீமோத்தேயுவின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை வாசிக்கலாம். உதவி நல்ல அங்கே எழுதுகிறார், நல்ல கவனமாய் பாருங்கள். இந்த உதவி செய்கிற ஊழியத்தை நன்றாய் செய்கிறவர்கள் தங்களுக்கு நல்ல நிலையையும் கிறிஸ்து இயேசுவை பற்றும் விசுவாசத்தில் மிகுந்த தைரியத்தையும் அடைவார்கள். உங்க குடும்பம் நல்ல நிலைக்கு உயர்த்தப்படும். அல்லேலூயா. 2 காரியத்தை சொல்கிறார்கள். நீங்கள் உதவி செய்கிற அந்த இடத்துல இருந்தால், நம்முடைய சபையில் அப்படி நிறைய பேர் இருந்தார்கள். நீங்கள் பூச்சி மறக்க முடியாத ஒரு சகோதரன். எவ்வளோ நாளாகி நம்ம விட்டு பிரிந்திருந்தாலும் நான் சொல்லுவேன், நீங்கள் இந்த விசுவாசிக்கு போய் உதவி செய். ராத்திரி 12 மணிக்கு ஐசியூ வார்டில் போய் நிற்பான். யாரையாயிலும் ஒருத்தரை கூட்டிகிட்டு போவான். ஒரு போலீஸ் ஸ்டேஷனோ அல்லது ஒரு ஆக்சிடெண்ட்டோ அவன்கிட்ட சொல்லிட்டா போதும், அவன் வேலையில் இருந்ததாக கூட போயிடுவான். பிரைஸ் தி லார்ட். அவன் அநேகரை தன் பக்கமாக இழுத்திருக்கிறான். அவன் மறக்க முடியாத ஒரு நபராக இருந்திருக்கிறான். உதவி செய்யும் போது நாம் மற்றவர்களாலே தொடப்படுகிறோம். அவர்களுடைய ஆபத்திலே, அவருடைய நெருக்கங்களிலே, பாடுகளிலே, அவருடைய கண்ணீரிலே நாம் அந்த இடத்துக்கே போய் அங்கே நாம் உட்கார்ந்து அவர்களுக்கு நாம் ஆறுதல் சொல்லும் போது, அவருடைய கரங்கள் தளர்ந்து போகிற அவருடைய கரங்களை பலப்படுத்தும் போது, நாங்கள் ரொம்ப நெருக்கத்தில் இருக்கும்போது சிலருடைய அருமையான எங்களை சேற்றும்படியாய் அவர்கள் வந்ததை எங்களால் மறக்கவே முடியாது. சிலர் பார்த்தா ராத்திரி 11 மணிக்கு செவுறு ஏறி சாடுவாங்க. வீட்டுக்காரருக்கு தெரியாது. இங்கே வந்து ஒரு 11:30 மணிக்கு எங்களுக்கு சாப்பாடெல்லாம் வச்சுட்டு அப்படி போயிடுவாங்க. அவங்க வீட்டுக்காரருக்கு தெரியாது. அங்கே எப்படியா சமைச்சு குழம்பெல்லாம் வச்சுட்டு வருவாங்க. ராத்திரி வருவாங்க. தேவனுடைய பிள்ளைகளே, பள்ளத்தாக்கிலே, மரண பள்ளத்தாக்கிலே நாம் நடக்கும்போது, ஆபத்து என்னும் பள்ளத்தாக்கிலே நாம் நடக்கும்போது, நெருக்கம் என்னும் பள்ளத்தாக்கிலே நடக்கும்போது, நாம் விசுவாசிகள், அப்படிப்பட்ட விசுவாசிகளுக்கு நாம் உதவி செய்கிற விசுவாசிகளாக நாம் இருக்க வேண்டும். அல்லேலூயா. நம்முடைய கரங்கள் உதவி செய்கிறதாக இருக்க வேண்டும். எவ்வளவு தூரம் ஒரு முக்கியம் அல்ல,
நேரம் முக்கியமல்ல. நம்முடைய சொந்த பிள்ளையோ நம்முடைய சொந்த குடும்பத்தாரோ இப்படிப்பட்ட ஒரு வேதனையிலே அவர்கள் சிக்கி தவிக்கும் போது நாம் அந்த இடத்திற்கு போகிறோம். நீங்கள் ஒரு தீர்மானத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். நீங்கள் ஆண்டவர் என்னை தெரிந்து கொண்டவன் என்று சொன்னார். தெரிந்து கொண்டவள் என்று என்னை பார்த்து இந்த 3வது மாதத்திலே ஆண்டவர் பேசினார். ஆண்டவரே, நான் என்னை உதவி செய்கிற ஒரு மனிதனான அந்த இடத்திலே என்னை வைத்தால் போதும். அல்லேலூயா. அந்த இடத்திலே நான் இருந்தால் போதும். கர்த்தர் அதை உற்சாகப்படுத்தும்படி 2 காரியத்தை சொல்லுகிறார். அந்த வார்த்தை ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது எனக்கு. அவர்கள் விருத்தி அந்த கீழ் வார்த்தையை வாசிக்கலாம். 2 வார்த்தை மறுபடியும் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். நன்றாய் செய்கிறவர்கள், நல்ல பாருங்கள், அதை அண்டர்லைன் பண்ணுங்க, தங்களுக்கு நல்ல நிலையையும் கிறிஸ்து இயேசுவை பற்றும் விசுவாசத்தில் மிகுந்த தைரியத்தையும் அடைவார்கள். நீங்கள் உதவி செய்வதனாலே கட்டுப்போக மாட்டீர்கள். உங்களுடைய பிள்ளைகள் கட்டுப்போக மாட்டார்கள். உங்கள் குடும்பம் கட்டுப்போகாது, விருத்தி அடைவார்கள். அப்படிதான் வேதம் சொல்லுகிறது. மேன்மை அடைவார்கள், அப்படிதான் வேதம் சொல்லுகிறது. அவர்கள் ஆசீர்வதிக்கப்படுவார்கள் என்றுதான் வேதம் சொல்லுகிறது. ஆகவே நீங்கள் செய்யும் போது அதை உற்சாகமாக செய்ய வேண்டும். நீங்கள் செய்கிற கிரியைகளை பாரத்தோடு கூட நீங்கள் செய்யுங்கள். அருமையான, ஐயோ எனக்கு இப்படி ஒரு பாக்கியம் கிடைத்ததே என்று செய்யுங்கள். நீங்கள் விருத்தி அடைவீர்கள். மதர் தெரசா இன்றைக்கு உலகம் முழுவதிலும் பேசப்படுகிற ஒரு மிஷனரியாக இருக்கிறார்கள் என்று சொன்னால், தேவனுடைய பிள்ளைகளே, அவர்கள் அந்த இடத்திற்கே போய் அருமையான ஒடுக்கப்பட்டிருக்கிற மனுஷர்களுக்கு அந்த இடத்திலே போய் உதவி செய்திருக்கிறார்கள். சில நேரத்தில் ரோட்டிலே உட்கார்ந்து அருமையான அந்த சலைனெல்லாம் வைத்து அந்த குஷ்டரோகி கரங்களை அருமையான சுத்தம் பண்ணி கொண்டிருப்பார்கள். ஆச்சரியமாயிருக்கும். நமக்கே கஷ்டமாய்தான் இருக்கும். சில சமயங்களிலே இறங்கி போய் நாம் வேலை செய்வது கஷ்டமாயிருக்கும். ஆனால் ஆண்டவர் நம்மை உதவி செய்கிற மனிதனாக மாற்றட்டும். அல்லேலூயா. உதவி செய்கிற ஒரு இடத்துல இந்த 3வது மாதத்தில் என்னை மாற்றும் ஆண்டவரே, என்னை நான் அதற்கு ஒப்புக் கொடுக்கிறேன். 3வது, தெரிந்து கொள்ளப்பட்ட மனுஷன் எப்படி இருக்கிறான் என்றால், அருமையான தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு பாத்திரத்தை போல இருக்கிறான். 3வது, இந்த பாத்திரத்தை குறித்து நீங்கள் கற்றுக்கொள்கிற 3வது காரியம் என்னவென்றால், இது கனப்படுத்தப்படுகிற இடத்துல இருக்கும். மனிதன் எங்கே இருக்கிறானோ அங்கே சில பாத்திரங்கள் இருக்கிறதை நீங்கள் பார்க்கலாம். அந்த பாத்திரம் மற்ற பாத்திரங்களை காட்டிலும் விசேஷமானது. அருமையான பெரிய பதவியில் இருக்கிறவர்கள் அவர்கள் உட்கார்கிற இடத்துல சில பாத்திரங்கள் இருக்கும். அது அருமையான, அவர்கள் பெரிய மனிதர்களாக இருந்தாலும் அவர்களுடைய கனம் இந்த பாத்திரத்திற்கும் சில சமயங்களிலே கிடைக்கிறதை நீங்கள் பார்க்கலாம். தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் இந்த பூமியில உன்னை கனத்துக்குரிய பாத்திரமாக ஆண்டவர் வைத்திருக்கிறார். தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் என்பது சாதாரணமான காரியம் அல்ல. நீங்கள் கனத்துக்குரியவர்களாக இருக்கிறீர்கள். உங்களை கர்த்தர் ஊரிலே ஒருவனையும் வம்சத்திலிருந்து ஒருவனையும் கர்த்தர் சீயோனுக்கென்று தெரிந்து கொள்கிறார் என்று எழுதப்பட்டிருக்கிறார். 1000 பேர் இன்றைக்கு வருகிறார்கள். அதில் தெரிந்து கொள்ளப்பட்டுள்ள 5 பேர் வேலைக்கு. கர்த்தர் சொல்லுகிறார், லட்சக்கணக்கான ஜனங்கள், கோடிக்கணக்கான ஜனங்கள் நடுவில் இருந்து நான் உங்களை வேறு பிரித்து நான் எனக்கென்று உங்களை நான் தெரிந்திருக்கிறேன். அல்லேலூயா. எனக்கென்று உங்கள் குடும்பத்தை தெரிந்திருக்கிறேன். எனக்கென்று உங்களுடைய பிள்ளைகளை நான் தெரிந்திருக்கிறேன். நீங்கள் என்னால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். நான் உங்களை கனப்படுத்துவேன். அல்லேலூயா. வேதத்தை நீங்கள் வாசித்தால் சங்கீதங்களின் புஸ்தகம் 8ஆம் சங்கீதம் 5ஆம் வசனம், எபிரேயருக்கு எழுதின நிருபம் 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் வாசிக்கலாம். தேவ தூதரிலும் சற்று சிறியவனாக்கினீர், மகிமையினாலும் கனத்தினாலும் அவனை முடிசூட்டினீர். 1 நாளாகமும் 16ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம், சங்கீதங்களின் புஸ்தகம் 96ஆம் சங்கீதம் 6ஆம் வசனத்தை வாசிக்கலாம். அவர் ஸ்தலத்தில் இருக்கிறது. நீங்கள் ஒருவேளை ஒரு அடிமை போல ஒரு மனிதனை போல பூமியிலே வாழ்ந்து கொண்டிருக்கலாம். தானியேல் வேறொரு தேசத்திற்கு அவன் அடிமையாய் கொண்டு போகப்பட்டான். தேவன் அவனை அந்த தேசத்திலே கனப்படுத்தினார்.
ராஜா உட்கார்கிற இடத்துல அவனை உட்காரும்படி ஆண்டவர் கொண்டு போனார். யோசேப்பினுடைய வாழ்க்கையை நீங்கள் வாசித்து பாருங்கள். அருமையானவர்களே, அவன் முற்றிலும் ஒடுக்கப்பட்டவன், அருமையான நசுக்கப்பட்டவனாக இருந்தான். சிறைச்சாலைக்குள்ளே தன் வாழ்நாட்களை செலவு பண்ணி கொண்டிருந்தான். ஆனால் அவன் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவன். ஒரு காரியத்தை உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் எந்த இடத்திலே ஒடுக்கப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இருந்தாலும், நெருக்கமான ஒரு சூழ்நிலையில் இருந்தாலும், இருளுக்குள்ளே இருந்தாலும், தேவன் உங்களை தெரிந்து கொண்டிருந்தால் உங்களை அவர் கனப்படுத்துவார். அல்லேலூயா. உங்களை தேவனாய கர்த்தர் மேன்மைப்படுத்துவார். உங்களை தேவனாய கர்த்தர் உயர்த்துவார். Praise the Lord. லட்சங்களுக்கு ஆசீர்வாதமாக தேவன் உங்களை மாற்றுவார். ஆயிரங்களுக்கு ஆசீர்வாதமாக தேவனாய கர்த்தர் உங்களை மாற்றுவார். ஏனென்றால் உங்களை கனப்படுத்துகிற இடத்திலே கர்த்தர் வைத்திருக்கிறார். நீங்கள் கனத்துக்குரிய பாத்திரங்களாக நீங்கள் மாறுவீர்கள். 100 வருஷம் வாழ்ந்து யாருக்கும் பிரயோஜனம் இல்லாமல் வாழ்ந்து செத்து போகிற மனுஷன் அருமையான மிருகத்தை போல வாழ்கிறான். நீங்கள் மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமா இல்லாமல், அது பூவாக இருக்கட்டும், செடியாக இருக்கட்டும், கொடியாக இருக்கட்டும், பழமாக இருக்கட்டும், ஒரு ஆசீர்வாதம் இல்லாத ஒரு இடத்திலே ஒரு பெரிய பழம் பழுத்தது, அது வாடி கீழே அழுகி அருமையான அழிந்து போகிறதுனால அது பழுக்காமலே இருந்திருக்கலாம், அது பூக்காமலே இருந்திருக்கலாம். கர்த்தர் உங்களை அநேகருக்கு ஆசீர்வாதமாக பூமியிலே வைத்திருக்கிறார். கனப்படுத்துகிற இடத்திற்கு கர்த்தர் உங்களை கொண்டு போகிறார். மேன்மை அடைகிற இடத்திலே ஆடு மேய்க்கிற ஒரு மனுஷன், நீங்கள் யோசித்து பாருங்கள். காட்டிலே ஆடு மேய்க்கிற மனுஷன் இஸ்ரவேல் தேசத்துக்கு ராஜாவாக தேவன் அவனை மாற்றுகிறார். இப்படிதான் என் வாழ்க்கை, இப்படிதான் என்னுடைய சூழ்நிலை, இந்த வீடுதான், இந்த குடும்பம்தான், இந்த பிள்ளைகள் தான், இப்படிதான் நான் வாழ்ந்து முடிக்க வேண்டும் என்று ஒரு திட்டத்தை உன் மனதிலே ஆழமாக நீ பதித்திருக்கிறாய். கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார், இந்த திட்டமெல்லாம் உடைக்கப்படும். அல்லேலூயா. நீ தேசத்திற்கு ஆசீர்வாதமாக, சபைக்கு ஆசீர்வாதமாக, தேவனுக்கு ஆசீர்வாதமாக கர்த்தர் உன்னை மாற்றப் போகிறார். உன் திட்டங்கள் எல்லாம் உடைக்கப்படும். உன்னுடைய அருமையான உன் வாழ்நாட்களை நீ எங்கேயோ அருமையான நீ வீணாக செலவு பண்ணி கொண்டிருக்கிறாய். உன் வாழ்நாட்கள் பெரும் பகுதி கழிந்து போய்விட்டது. ஆனால் இந்த காலவெளியிலே கர்த்தர் சொல்லுகிறார், நான் உன்னை தெரிந்திருக்கிறேன். இனிமேல் உன்னுடைய வாழ்நாட்களும் உன் வாழ்க்கையிலும் நான் கிரியை செய்கிற அந்த கிரியைகள் வித்தியாசமாக இருக்கும். உன் இருதயத்தின் நினைவு கூட வித்தியாசமாக இருக்கும். உன்னுடைய சிந்தனைகள் வித்தியாசமாக இருக்கும். உன் இருதயத்தின் பாரங்கள் கூட வித்தியாசப்படும். ஏனென்றால் நான் உன்னை கனப்படுத்த போகிறேன், உன்னை நான் மேன்மைப்படுத்த போகிறேன், உன்னை நான் உயர்த்த போகிறேன். Glory to God. மூன்றாவது, இந்த பாத்திரத்தை நான் உங்களுக்கு, மூன்றாவது கனத்துக்குரிய பாத்திரம் நீங்கள் பார்க்கலாம். பாத்திரத்தில் இருக்கிற மூன்றாவது மேன்மை கனத்துக்குரிய காரியம். நான்காவது, இந்த பாத்திரத்தை நான் சொல்லி முடிக்க விரும்புகிறேன். அருமையான இந்த பாத்திரத்தில் இருக்கிற நான்காவது ஒரு மேன்மை என்னவென்றால், அருமையான பாத்திரங்கள் சீக்கிரம் அழிந்து விடாது. நீங்கள் கீழே போட்டாலும் ஒருவேளை கொஞ்சம் அருமையான நசுங்களாலுமே தவிர அது அழியாது. இன்னும் சில பாத்திரம் எங்கள் வீட்டில் இருக்குது, அவங்க அம்மா கொடுத்தது, அவங்க அம்மா கொடுத்தது. சரி, மகள்கிட்ட போய் சேரணும், ஆம்பளை பசங்களுக்கு போகக்கூடாது, அப்படி 1-2 இருக்குது எங்கள் வீட்டில். ஒரு செம்பு குடம் இருக்குது, அது அவங்க அம்மா கொடுத்ததான். அது அருமையான அந்த காலத்தில் கொடுத்தது, அது இன்னும் இருக்குது. அந்த பாத்திரம் அழியாது. அல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகளே, நாம் ஒருவேளை நம்முடைய சரீரம் அழிந்து போனாலும் ஆண்டவர் வேதத்தில் அநேக மனுஷர்களை சொல்லுகிறார். அந்த அருமையான நளனம் என்னும் தைலத்தை ஆண்டுடைய சமூகத்திலே உடைத்த பெண்ணை பற்றி ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த சுவிசேஷம் உலகத்தில் எங்கெங்கு பிரசங்கிக்கப்படுமோ இவள் அருமையான செய்ததும் சொல்லப்படும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். நீங்கள் வாசிக்கலாம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 26ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம், மார்க் எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். இந்த சுவிசேஷம் உலகத்தில் எங்கெங்கு பிரசங்கிக்கப்படுமோ இவள் செய்ததும் சொல்லப்படும். எவ்வளவு ஆச்சரியமான காரியம்!
1ஆம் நூற்றாண்டிலே வாழ்ந்த ஒரு அருமையான ஒரு விசுவாசி இந்த மகள். ஆண்டவரை நேசித்த ஒரு மகள் 1ஆம் நூற்றாண்டில். இன்னும் வேதத்தை நீங்கள் பின்னே திரும்பி போய்கொண்டே இருந்தால் மனசாட்சியின் காலத்திலே வாழ்ந்தவன் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, பிரமாணம் ஒன்றும் கொடுக்கப்படாத காலத்திலே வாழ்ந்தவன் அருமையான காயின், ஆபேல். 2 பேரை பற்றியும் சொல்லப்பட்டிருக்கிறது. அவன் செய்ததும் சொல்லப்பட்டிருக்கிறது, இவன் செய்ததும் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆபேலை பற்றி ஆண்டவர் சொல்லுகிறார், அவன் மரித்தும் இன்றைக்கும் பேசிக்கொண்டிருக்கிறான். ஆபிரகாம் வாழ்ந்த காலம் என்ன? அவனை வேதம் விசுவாசத்தின் தகப்பன் என்று அழைக்கிறது. தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் தேவனுக்காக செய்த கிரியைகள் எல்லாம் எழுதப்பட்டிருக்கும். அல்லேலூயா. அது ஒருபோதும் மறக்கப்படாது, அது நினைவிலே வைக்கப்படும். உங்கள் சந்ததியின் மேலே கர்த்தர் உங்களுடைய சந்ததியை, அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, அவர் தன்னுடைய நினைவிலே வைத்து ஆசீர்வதிப்பார். இது ஒரு பெரிய சத்தியம். நீங்கள் செய்த கிரியைகள், உங்கள் பிள்ளைகள் அந்த ஆசீர்வாதத்தை பெறுகிறார்கள், அவர்களுடைய பிள்ளைகள் அவருடைய ஆசீர்வாதத்தை பெறுகிறார்கள். நீங்கள் ஒரு இடத்திலே அருமையான திறக்கப்படுகிற தண்ணீர் எங்கெல்லாம் போகுது பாருங்க. ஒரு இடத்திலிருந்து அனுப்பப்படுகிற மின்சாரம் எங்கெல்லாம் போகுது பாருங்க. அருமையான, அது பாய்ந்து போய்கொண்டே இருக்கிறது. இதே போல கர்த்தருக்காக நீங்கள் செய்த கிரியைகளை ஆண்டவர் சொல்லும்போது சொல்லுகிறார், நான் 100 உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லுகிறார். நீங்க ஒருவேளை 50 பெற்றிருப்பீங்க, ஆண்டவர் செய்த காரியம் ஒருவேளை 25 கூட பெற்றிருப்பீங்க. ஆனால் அந்த 100 ஆசீர்வாதத்தையும் கர்த்தர் கொடுக்காமல் இருக்க மாட்டார். ஏனென்றால் அவர் கடன்காரராக யாருக்கு இருக்க மாட்டார். அது உங்கள் பிள்ளைகள் மேல் போய் தங்கும். அது அருமையான அவர்கள் பிள்ளைகள் மேலே போய் தங்கும். அவங்களுக்கே தெரியாது. அவங்க அதை ஒருவேளை மறந்து அதை யோசிக்க கூட முடியாத இடத்துல கூட அவங்க இருப்பாங்க. நாம் இவ்வளவு மேன்மையாக, இவ்வளவு ஆசீர்வாதமாக, நாம் எல்லாருக்கும் கிடைக்காத ஒரு இடம் நமக்கு கிடைத்திருக்கிறது. அருமையான பெற்றுக்கொள்ள முடியாத இடங்களை நாம் பெற்றிருக்கிறோம். ஏன்னா மேல் படிப்பு, பிஜி இதெல்லாம் படிக்க சாதாரண காரியம் அல்ல. அருமையான, இனிமேல் எம்பிபிஎஸ் படிக்க சாதாரண காரியம். நீட் தேர்வு என்று சொன்னால் கடினமான பகுதி தான். ஆனால் என்ன நடக்கும் என்று சொன்னால், கர்த்தருடைய ஆசீர்வாதம் உங்கள் சந்ததியின் மேலே போய் அருமையான 400 வருஷமாக ஒரு விசுவாசியுடைய குடும்பத்தை அருமையான ஆராய்ச்சி பண்ணி பிரதர் சாம் ஜெபத்துரை தன்னுடைய புத்தகத்தில் எழுதியிருக்கிறார். 400 வருஷமாக அந்த குடும்பம் பொலிட்டிஷியனாக இருக்கிறார்கள், பெரிய பொலிட்டிஷியனாக இருக்கிறார்கள். அருமையான விஞ்ஞானிகள் அங்கே இருக்கிறார்கள். அருமையான தேசத்தை திரும்பத்தக்கதான பெரிய பெரிய மனிதர்கள் அந்த 400 வருஷமாய் அந்த குடும்பத்தில் எழும்பி இருக்கிறார்கள். எல்லாருக்கும் ஒரு ஏக்கம் இருக்கிறது, நம்முடைய பிள்ளைகள் சமுதாயத்திலே மேலான இடத்தை சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும் என்ற ஒரு ஏக்கம், தாகம் இருக்கிறது. அப்படி அந்த ஏக்கம், தாகம் இருக்கும் என்றால் தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் நற்கிரியை செய்கிறவர்களாக மாற வேண்டும். நான் 2 வருது, உதவி செய்கிற ஒரு மனுஷனை உங்களுக்கு அடையாளம் காமிச்சேன். இங்க நல்ல கிரியை செய்த, நற்கிரியை செய்த ஒரு மனிதனை. கர்த்தருடைய காரியங்களிலே உங்கள் இருதயம் திறந்திருக்க வேண்டும். கர்த்தருடைய காரியங்களை செய்வதிலே அருமையான, ஒருபோதும் உங்கள் கரங்கள் குறுகி இருக்கக்கூடாது, உங்கள் இருதயம் குறுகி இருக்கக்கூடாது, உங்களுடைய எண்ணங்கள் குறுகி இருக்கக்கூடாது. 2 காசு தான் அவள் போட்டாள். நான் அதை குறித்து பிரசங்கித்தேன். அவள் மறுபடி கர்த்தருடைய ஆலயத்தில் வந்து மறுபடி வரும்போது 2 காசு போடவில்லை. அல்லேலூயா. மறுபடி அவள் வரும்போது அருமையான கர்த்தர் அவளை அதிகமாய் ஆசீர்வதித்திருக்கிறார். 2 காசு அவளுக்கு வந்து போட்டுக்கிட்டே இருக்கவில்லை. கர்த்தர் செய்த சின்ன சின்ன காரியங்கள், சின்ன சின்ன நீங்கள் தேவனுக்காய் செய்த காரியங்கள், ஒன்றை மறக்கவில்லை. நான் வாசிக்கிறேன், வாசிக்கலாம் செய்தி வசனத்தை வாசிக்கலாம். அதற்கு கர்த்தர், நீ போ, அவன் புறஜாதிகளுக்கும் ராஜாக்களுக்கும் இஸ்ரவேல் புத்திரருக்கும் இதுதான் நான் தெரிந்து கொண்ட பாத்திரம். நாம் அப்படியே நாம் ஜெபிக்கலாம். நான் தெரிந்து கொண்ட பாத்திரம். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். இந்த மாதத்தின் வாக்குத்தத்தம், நான் தெரிந்து கொண்ட பாத்திரம். அல்லேலூயா. நான் தெரிந்து கொண்ட பாத்திரம். அல்லேலூயா. ஆவியானவரே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம். பரிசுத்த ஆவியானவரே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம். பரிசுத்த ஆவியானவரே, நாங்கள் உம்மை மகிமைப்படுத்துகிறோம், உம்மை வாழ்த்துகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீர் எங்களை தெரிந்திருக்கிறீரே, உமக்கு ஸ்தோத்திரம். பலவீனமானவைகளை கர்த்தர் தெரிந்து கொள்ளுகிறார், அற்பமானவைகளை தெரிந்து கொள்ளுகிறார்.
இழிவானவைகளை கர்த்தர் தெரிந்து கொள்ளுகிறார், இல்லாதவைகளை கர்த்தர் தெரிந்து கொள்ளுகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பலமுள்ள மனுஷனை வெட்கப்படுத்தும்படி பலவீனமானவைகளை கர்த்தர் தெரிந்து கொள்ளுகிறார். அருமையான ஞானிகள் உண்டு, செல்வந்தர்கள் உண்டு தேசத்திலே. அவர்களுக்கு கிடைக்காத மகா பெரிய பாக்கியம் உனக்கு கிடைத்திருக்கிறது, உன் குடும்பத்துக்கு கிடைத்திருக்கிறது, உன் பிள்ளைகளுக்கு கிடைத்திருக்கிறது. தேவாதி தேவனை பின்பற்றி வருகிற ஒரு பாக்கியம் பூமியிலே உன் தகப்பனுக்கு கிடைக்கவில்லை, உன் தாய்க்கு கிடைக்கவில்லை, உன் சந்ததியிலே யாருக்குமே இந்த பாக்கியம் கிடைக்கவில்லை. ஆனால் அநாதி தேவனுடைய கிருபை உன்மேலே விழுந்திருக்கிறது. ஹல்லேலூயா, உன்மேலே இது விழுந்திருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். உன்மேலே விழுந்திருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நல்ல கரங்களை தட்டி வாய்களை திறந்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். உன்மேலே விழுந்திருக்கிறது ஆண்டவரே, என் மேலே விழுந்திருக்கிறது, எங்கள் மேல் விழுந்திருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வல்லமை இறங்கட்டும் ஆண்டவரே. நல்ல ஆவியில் நிறைந்து கர்த்தரை துதிக்கலாம். ஒரு புதிய அபிஷேகம் உங்கள் மேல் இந்த காலவேளையில இறங்குகிறது. ஒரு புதிய ஆவியை கர்த்தர் உங்கள் ஆவியிலே வைக்கிறார். ஒரு புதிய கிருபையை கர்த்தர் உங்கள் மேல் வைக்கிறார். ஒரு புதிய தரிசனத்தை கர்த்தர் உங்கள் மேல் வைக்கிறார். ஒரு புதிய பார்வை, ஆவிக்குரிய பார்வையை கர்த்தர் உங்கள் ஆவியிலே வைக்கிறார். பழைய பார்வை அல்ல, பழைய சிந்தனை அல்ல, பழைய யோசனை அல்ல, ஒரு புதிய யோசனை. ஹல்லேலூயா. நல்ல ஆவி நிறைந்து கர்த்தரை துதிக்கலாம். நீங்கள் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். நான் உங்களை தெரிந்திருக்கிறேன், நான் உங்களை தெரிந்திருக்கிறேன், நான் உங்களை தெரிந்திருக்கிறேன், நான் உங்களை தெரிந்திருக்கிறேன், நான் உங்களை தெரிந்திருக்கிறேன். ரீகா ராகா பவுனா லக்கா சாந்தா ராகா பவுனி. நல்ல கரங்களை தட்டி நல்ல வாய்களை திறந்து ஆண்டவரே, என்னை தெரிந்திருக்கிறீரா? ஆம், உன்னை தான் நான் தெரிந்திருக்கிறேன், உன்னை தான் நான் தெரிந்திருக்கிறேன். நீ என்னால் தெரிந்து கொள்ளப்பட்டவள் மகனே, மகளே, நீ என்னால் தெரிந்து கொள்ளப்பட்டவள். நான் உன்னை தெரிந்திருக்கிறேன், தெரிந்திருக்கிறேன். நான் அற்பமானவள், உதவாதவள், அருமையான யோக்கியதை, இந்த கிருபையை பெற்றுக்கொள்ள அருகதை இல்லாதவன். கர்த்தர் சொல்லுகிறார், நான் உன்னை தெரிந்திருக்கிறேன், நான் உன்னை தான் தெரிந்திருக்கிறேன், நான் உன்னை தான் அழைத்திருக்கிறேன், நான் உன்னை தான் முன்குறித்திருக்கிறேன், உன்னை தான் நான் ரட்சித்திருக்கிறேன், உன்னை தான் நான் அபிஷேகம் பண்ணியிருக்கிறேன், உன் மேலே என் கிருபை இருக்கிறது. ஹல்லேலூயா. Praise the Lord, praise the Lord, praise the Lord, praise the Lord. ஆவியானவரே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம். பரிசுத்த ஆவியானவரே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம். ஹல்லேலூயா. கர்த்தர் பேசின வார்த்தைகளுக்காக கர்த்தரை ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. இந்த 10th 12th படிக்கிற பிள்ளைகள் வியாழக்கிழமை இருந்து பரீட்சை எழுதுகிறார்கள். அவர்களுக்காக கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவினுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அன்யோன்ய ஐக்கியமும் இந்த காலை வேளையிலே வாக்குத்தத்தம் செய்து கேட்க வந்த ஒவ்வொருவரோடும் விசேஷ விதமாயிருப்பதாக.